ரசூலுல்லாஹ் சொல்ல சபர்த்தி வலக்கில் ஜென்னா, நீங்கள் விரும்பினா பொறுத்துக்கங்க உங்களுக்கு சொர்க்கம்னா. அப்போ ரசூலுல்லாஹ் இந்த மெசேஜை சொல்லாட்டி அந்த பெண்மணியோட உள்ளத்தில் ஒரு நாள் கேட்கணும்னு இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ் இந்த மெசேஜை சொல்லலைன்னு வைங்களேன், அவங்க டெய்லி சோதிக்கப்பட்டு கண்டிக்கிறாங்க, டெய்லி துடிச்சு கண்டிக்கிறாங்க. யா அல்லாஹ் இதை நீக்கிறேன்னு ஒரு நாள் சொல்லணும்னு அவங்களோட உள்ளத்தில் இருக்கும், அல்லாஹ்ட்ட பிரார்த்திச்சு இருக்கும். அல்லாஹ் தஆலா நீக்க வாய்ப்பும் என்னது இருக்குது. ஆனால் அவங்க அப்படியே சபர் பண்ணினா என்னன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், உங்களுக்கு சொர்க்கம் என்றாங்க. அப்போ அல்லாஹ்விட்ட உள்ளதை ரசூலுல்லாஹ் சொல்லி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி பொறுத்தீங்கன்னா உங்களுக்கு சபர் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்றாங்க. அந்த அந்த விரும்பினா நான் உங்களுக்கு துவா செய்கிறேன், அது இல்லாமல் போயிடும்ன்றாங்க. விரும்பினா உங்களுக்கு நான் துவா செய்கிறேன், அது இல்லாமல் போயிடும்ன்றாங்க. அப்படி என்றா ஒரு முஃமின் தன்னோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சோதனைகள் அகப்பட்டுட்டேன்டா, அதை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா எனக்கு தந்த ஒரு இலவச பாதை. வேதனை தான், கஷ்டங்கள் தான், கண்ணீர் தான், அதில் நமக்கு தாங்க முடியாத விஷயங்களும் இருக்கும். இதில் மூணில் ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தரஜாக்களில் நம்ம முறைப்பட்டு கொண்டுள்ள சபர் அல்லது முறைப்படாத ஒரு சபர், அதான் ரிலா அல்லது மஹப்பா. ஆனால் இந்த மூணுக்குள்ளே வச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா கேட்காம அதில் இருப்போமாக இருந்தால் சில பொழுது அது அலா மக்காமாக இருக்கும், மிக உயர்ந்த தரமாக அதை என்ன செய்யும் இருக்கும். ஆனால் நம்ம அங்கலாச்சிட்டோம்னு வைங்களேன், ஒரு மூமின் அங்கலாச்சிட்டான், என்னால் இது என்ன இதுக்கு மேலே எனக்கு முடியலை அப்படின்னு சொல்கிற சிலருடைய வார்த்தைகளுக்கு அடுத்து நீங்கள் அவதானிச்சிங்கன்னா உங்களோட லைஃப்பில் கூட நடக்கும். அந்த வார்த்தைக்கு அடுத்ததா ஏன்னா எனக்கு இப்படி இருக்கோ தெரியா, அப்படி அதாவது ஏற்கனவே முறைப்பட்டிருப்பாரு, ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த சோதனையை கவலைப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவார். எனக்கு இது இதுவரைக்குமே ஏன் கிடைக்காம இருந்துன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லி ஒரு கிழமை 2 கிழமையில என்ன செஞ்சிடும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அல்லது உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்து நீங்கள் எங்கேயோ போய் அதெல்லாம் உங்களுக்கு அள்ளி கொட்டுற மாதிரி என்ன செஞ்சிடும் அல்லாஹ் தஆலா வைத்து விடுவான். ஆனால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான், வலல் ஆஹிரத்து கைருன் லக்க மினல் ஊலா. நபியே, இந்த நாட்களை விட, இந்த பிந்தியதை விட, அதாவது இப்போ முந்தி வந்ததை விட பிந்தியது உங்களுக்கு என்ன சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவரை எதிர்க்கக்கூடியவர்கள்லாம் பெரும் பணக்காரர்களாக இருக்கிறாங்க, அவரை நம்பியவர்களும் பணக்காரராக இருக்கிறாங்க. அபூபக்கர்லாங்கலேருந்து இந்த உஸ்மான் இருந்து அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்லேருந்து பணக்காரராக இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடமான வச்ச நிலைமையில் என்ன செய்கிறாங்க, மௌத்தாகிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன ஃபிக்ஹ் இருந்துச்சு, என்ன விளக்கம் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சு? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு எதிராக ஒரு துவா கேட்டிருக்கலாம், யா அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை என்ன செய் அள்ளி கொடுன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் அங்கே விளங்கி கொண்டது வேறு. லவ் தஅலமூன மா அலம் லதஹக்தும் கலீலம் வலபகைத்தும் கஸீரா. நான் அறிந்தவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் குறைவாக சிரித்திருப்பீர்கள், கூடுதலாக அழுதிருப்பீர்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வோட விளக்கம் அதிகம், பொறுமையும் என்ன அதிகம். இந்த இடம் அதாவது ஒரு மனிதன் வார்த்தையை விட்டு விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா இந்த 3வது நிலையில் எங்களை எப்படி ஒரு சோதிச்சு எங்கேயோ ஒரு தரஜாக்கு அல்லாஹ் தஆலா கொண்டு போய் விடுவான். சில ஹதீஸ்களில் வருது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு முஃமினை அல்லாஹ் தஆலா சோதித்து கொண்டே இருப்பான். யம்ஷி வமா அலைஹி ஹத்திஆ, அவன் மௌத்தாரத்துக்கு முன்னால் எந்த பாவமும் இல்லாத நிலையில் இந்த பூமியில் நடமாடுவான். அவன் பூமியில் நடமாடுவான், மௌத்தாகிறதுக்கு முன்னால் எந்த பாவமும் அவனுக்கு என்ன செய்யாது இருக்காது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த சோதனை என்ன செய்வான் கொடுத்து கொண்டே இருப்பான். வீதியில் நடந்து செல்வான், அவனுக்கு எந்த பாவம் இருக்காது. அதுக்கு அடுத்த நாளே மரணம் வந்தா இவன் எவ்வளோ பாவம் செஞ்சிருப்பான், ஆனால் அந்த பாவம் எதுவும் அவனுக்கு இல்லைன்றது அவனுக்கு தெரியாது. இந்த சோதனைகளால் அங்கவீனர்களாக அமைஞ்சு விடுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையில் அரைவாசி போராட்டத்தை எடுத்துட்டான். இன்பத்தை எடுத்தது போல துன்பத்தையும் எடுத்துட்டான். காரணம், அவங்களுக்கு அதன் ஊடாக செய்ய முடியாத அத்தனை நன்மைகளை அல்லாஹ் தஆலா எழுதி கண்டிப்பான். அந்த சோதனையில் அவங்க பொறுக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அதுக்கு எழுதி கண்டிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி பார்க்கணும், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மரத்தில் ஏறி அராக்குச்சி மிஸ்வா குச்சியை, அதாவது அந்த மரத்தை உடைச்சி கண்டிக்கிறாங்க. அவருடைய கெண்டைக்கால் கொஞ்சம் ஒரு மெலிந்த அப்படி ஒரு லீனாக இருக்குது, ஒரு அதாவது அந்த மெலிஞ்ச காலாக இருக்குது, அந்த கெண்டை கால் அப்படி இருக்குமே. அப்போ அதை பார்த்துட்டு ஒரு சில நபி தோழர்கள் சிரிச்சிடுறாங்க, என்ன இப்படி இருக்குது கால் அப்படின்னு சொல்லி என்ன சிரிச்சிடுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹகூன மின் திக்கத்தி சாக்கைஹி, அவங்களோட காலை பார்த்தா நீங்கள் என்ன செய்றீங்க சிரிக்கிறீங்க, அது அல்லாஹ்வுடைய தராசிலே உஹது மலையோட பாரமானதுன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா அஜிர் அதில் அடைய கூலி உஹது மலையோட பாரமானதுன்னா ஒரு சின்ன ஒரு அங்கவீன ஒரு மனிதனுக்கு அமைஞ்சிட்டா அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய ஒரு தரஜாவை என்ன செஞ்சிட்டான் எழுதிட்டான் அர்த்தம். நாளை மறுமையில நாங்கள் விசாரித்து சோதிக்கப்பட்டு போகிற சொர்க்கத்துக்கு முன்னால் அவர் போகிறதுக்குரிய எல்லா தயாரையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் என்ன செய்கிறான் கொடுக்குறான். ஆனால் அவர் செய்ய வேண்டிய ஒன்று சபர், அவர் செய்ய வேண்டிய ஒன்று இருக்குது, அதில் சபர் பொறுத்து கொள்வது. எனக்கு அல்லாஹ் இப்படி தந்துட்டானே என்று என்னது கவலைப்படாமல் இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்வது, திருப்தி ஆகிறது. சிலருக்கு அது உதாரணமாக ஷேக் பின் பாஸுடைய வாழ்க்கையை பார்க்குறோம், பார்வை இல்லை, பார்வையால் செய்கிற அத்தனை பாவமும் இல்லையே, பார்வையால் செய்கிற அத்தனை பாவம் அதோடு என்ன செஞ்சிருது இல்லாமல் போயிடுது. கிடைப்பது நியாமத், ஆனால் கிடைக்காமல் இருந்து சோதனைன்னு வந்துட்டா பொறுப்பது அதைபடி என்னது நியாமத்தன்றதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த 3 தரஜாக்கள் நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா
எங்களுக்கு பன்மடங்கான நன்மையை கொண்டு வந்து தரக்கூடிய இடம் தான் இது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த பிற இந்த ஒரு 3 வகையோட இன்னும் ஒரு 3 வகை பாருங்க. பொறுமையில் சொல்லப்படக்கூடிய அம்சம் அஸ்ஸபுரு பில்லா, அஸ்ஸபுரு லில்லா, அஸ்ஸபுரு மஅல்லாஹ். இதை குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம். அஸ்ஸபுரு பில்லாண்டா ஒருத்தர் பொறுக்கிறாருண்டா அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அருளால் தான் அவர் பொறுக்கிறார். ஒருத்தர் பொறுக்கிறாருண்டா அல்லாஹ் கொடுத்த அருளால் தான் பொறுக்கிறார். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் உங்களுக்கு பொறுமைக்குரிய அதாவது சக்தி தராமல் சோதனையை தரல. நினைச்சா பொறுக்கலாம், நினைச்சா பொறுக்கலாம் என்ற சக்தியை தந்து தான் அல்லாஹ் உங்களுக்கு சோதனை என்ன செய்யறான் தாரா. எனக்கு பொறுக்கவே முடியாது அப்படி என்று சொல்ற எதுவுமே இல்லை. அது நம்மளா சொல்லிக்கிறது. நிறைய பேர் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கின்ற அந்த குரூப் ஒரு அளவு வச்சு பொறுமைக்கு அளவே இல்லை. பொறுமைக்கு அளவே இல்லை. கோபக்காரண்ட பொறுமைக்கு எல்லை என்னைக்கு கொஞ்சம் இப்படி தட்டி விட்டா போதும். ஏன்னா பொறுமைக்கு ஒரு எல்லைக்கின்றது. நீ பொறுக்கவே இல்லையே சரியா. பொறுமைக்கு எல்லைக்கின்றா ஒரு 2 நாள் பொறுத்தவரை சொல்லணும். அது அவரவர்களுடைய எல்லை அவங்கவுங்க வச்சுக்குது. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது, பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குதுன்னு சொல்லி அவரவர்கள் வச்சு அப்படி இல்லை. சபர் அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்ற வமையு சப்பிர் சப்பரஹுல்லாஹ். அதாவது வமையத்த சப்பர் சப்பரஹுல்லாஹ். யார் பொறுமையை வரவழைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் பொறுமையை கொடுப்பான் என்றார். பொறுமை நம்ம பொறுக்க விசாலமாகிட்டே போகும். அப்போ சதுராக அவர் மாறிக்கொண்டே வருவார். எந்த அளவு சுருக்கமாக்கிறோம் அந்த அளவுக்கு பொறுமை என்ன செய்யும், அதாவது குறைவாகவே இருக்கும். எனவே பொறுமை கண்டு ஒரு எல்லையோ அளவை இல்லை. அல்லாஹு தஆலா அதுக்கான துணையை தந்துட்டு தான் எங்களுக்கு சோதனை என்ன செய்யறான் அல்லாஹு தஆலா தாரா. அதனால நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அதாவது இஸ்திஆனான்னு வருது குர்ஆன்ல, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கிறது அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அதே போல குர்ஆன்ல அல்லாஹு தஆலா வஸ்பிர் வமா சபுருக இல்லா பில்லாஹ். நீங்கள் பொறுமையாக இருங்கள், உங்கள் பொறுமை அல்லாவை கொண்டு தான் ஏற்படுகிறது. அப்போ அல்லாஹ் உங்களுக்கு பொறுக்க தந்ததுனால தான் நீங்கள் பொறுக்கிறீங்க. ஸோ அதனால் அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை தந்திருப்பான். நாங்கள் பொறுத்து பழகணும். நம்ம பொறுக்காமட்டோம்டா சந்தர்ப்பம் தந்து நம்ம பொறுக்காமிக்கணும்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு சோதனை வருதுண்டா அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு சபருக்குரிய சந்தர்ப்பத்தை தந்து மிரிப்பான். நம்ம அதை விளங்கிடணும். பொறுக்கலாம், எங்களுக்கு என்ன பொறுக்கலாம் என்று விளங்கி அதில் என்ன செய்யணும் பொறுக்கணும். பொறுமை இல்லாத தொண்டு அல்லாஹ் தந்தான்னு அர்த்தம் இல்லை. அதனால வஸ்பிர் நபியை பொறுத்து கொள்ளுங்கள், வமா சபருக்க இல்லா பில்லா. உங்கள் பொறுமை அல்லாவை கொண்டே அன்றி வேறு இல்லை அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பொறுமையை சொல்கிறான். அப்போ இது அல்லாவை கொண்டு பொறுமை. இன்னொன்று அதாவது அஸ்ஸபுரு லில்லாஹ், அல்லாஹுக்காக நாங்கள் பொறுக்கிறது. இந்த பொறுமையை நம்ம அல்லாஹ் எங்களுக்கு தந்த பொறுமையை அல்லாஹ்வோட உதவியின் காரணமாக தான் நம்ம பொறுக்கிறோம் என்ற விளக்கத்தோட அல்லாஹுக்காக பொறுக்கிறது. இது ரெண்டாவது. அதாவது பொறுமை அல்லாஹ் தஆலா தந்திக்கிறான், அல்லாஹ் துணையாக தந்திக்கிறான், அதனால தான் நான் பொறுக்கிறோம் விளக்கம் இந்த பொறுமை. அடுத்தது அந்த பொறுமையில் என்ன கலக்கணும்னா, இதை நான் யாருக்காக இப்படி பொறுக்கிறேன்னா அல்லாஹ்வுக்காக பொறுக்கிறேன். உலகத்துக்காக பொறுத்து இன்னொருத்தருக்காக பொறுத்தா நன்மை என்ன இல்லை, அதில் என்ன நன்மை இல்லை. உனக்கு அனுமதி, ஏன்னா அது ஒரு இபாதத்து, நேரடியாக இபாதத்தான செயல் இல்லையே, அனுமதி. ஆனால் நீ அல்லாஹ்வுக்காக பொறுத்தால் அதில் பெரிய நன்மை இருக்கு. நீ உலக நோக்கம் ஒன்றுக்காக பொறுத்தா அதில் பெரிய ஒரு நன்மை என்ன இல்லை. அஸ்ஸபுரு லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யற பொறுத்தல். அஸ்ஸபுரு மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு பொறுத்தல். இந்த அல்லாஹ்வோடு பொறுத்தல் என்றா என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய காரியங்கள் நல்லா எங்களுக்கு சொல்லுகிறது. அதாவது பாவங்கள் செய்யாமல் நாங்கள் பொறுமையாக, இதைத்தான் நம்ம 3 வகையாக படிச்சிருப்போம். பாவங்கள் செய்யாமல் என்ன செய்யறது, நம்ம பொறுமையாக இருக்கிறது. இபாதத்து செய்கிறதுல என்ன நம்ம பொறுமையாக இருக்கிறது. சோதனைகள்ல என்ன பொறுமையாக இருக்கிறது. இதில் எல்லாமே அதாவது இந்த 3 பொறுமையிலையுமே இபாதத்தில் பொறுமையாக இருக்கக்கூடிய பொறுமை இருக்கிறதே அது மிகவும் தரமானது. ஏன்னா அது பாவம் என்று தவிர்த்தல், சோதனை என்பது வந்துட்டு. ஆனால் இபாதத் என்று நம்ம செய்யணும், இபாதத் என்றது நம்ம செய்யணும், ஏற்படுத்தணும். அதனால இதுல பொறுமையாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுமையாக என்ன செய்யும், அது அமையும். எனவே இந்த 3வது என்னன்னா அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பொறுத்தல் என்ற இந்த 3 தான். சோதனைக்காக பொறுக்கிறது, அடுத்ததாக என்ன அதாவது பாவங்களில் பொறுமையாக இருக்கிறது. பாவங்களில் பொறுமையாக இருக்கிற பாவம் தூண்டுது, நான் செய்யாமல் இருக்கிறது, அது பாவங்களை நம்ம பொறுக்கிற பொறுமை. இபாதத்தில் நம்ம என்ன செய்யறது, அதான் பொறுமையாக இருக்கிறோம்னா இபாதத்தை செய்கின்ற பொழுது நமக்கு என்ன செய்யும், கஷ்டமாக இருக்கும், நம்ம பொறுமையாக இருக்கும். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. அல்லாஹ்வுடைய முகத்தையே நாடி காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை அழைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களோடு உங்களுடைய நஃப்ஸை பொறுமையாக வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கிருந்து ஓடும் நஃப்ஸ் என்ன செய்யும், அங்கிருந்து ஓடும். அவர்களோடு பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனம் என்ன செய்யும் சொல்லுது. இந்த இடங்களெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா
சோதனையை நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம், சோதனையோட வகைகளை புரிஞ்சுக்கொள்கிறோம். நான் மூணு வகைன்னு பல சொல்லிக்கிறேன். சரியா? அந்த வகைகள் எல்லாமே நம்ம என்ன செய்கிறோம், புரிஞ்சுக்கொள்கிறோம். இந்த விளக்கங்கள் நமக்கு இருக்குமாக இருந்தால் நிறைய பொறுமையாக இருப்போம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எனக்கு எந்த சோதனை வந்தாலும் அல்லாஹ்வை புகழ்ந்துருவேன்றார். இதான் மக்காமுல் மஹப்பான்றது. எந்த சோதனை வந்தாலும் நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். முதலாவது, அது என்ன மார்க்கத்தில் அமையல, என்ன மார்க்கத்துக்கு அது சோதனை அமையல. சில சோதனைகள் வந்துடும், தீன் போயிடும், மார்க்கம் என்ன செஞ்சிடும், போயிடும், தொழுக போயிடும், நோன்பு போயிடும், நம்பிக்கை போயிடும், இபாதத்து போயிடும், அல்லாஹ்வுலே என்ன செஞ்சிடும், சந்தேகம் வந்துடும். அப்படிப்பட்ட சோதனையாக இது அமையலையே, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. வந்த சோதனை இதுக்கு வரலையே. தீன்ல நிறைய பேர் சோதிக்கப்பட்டு முர்த்தத் ஆயிட்டாங்களே, தீன்ல நிறைய பேர் சோதிக்கப்பட்டு வழிகட்டு போயிட்டாங்களே, தீன்ல நிறைய பேர் சோதிக்கப்பட்டு தொலை வராமிக்கிறாங்களே, அந்த மாதிரி எனக்கு சோதனை அல்லாஹ் தரலையே. அதனால நான் வந்து அல்லாஹ்வை என்ன செய்கிறேன், புகழ்கிறேன். ரெண்டாவது, இன்னஹா லம் தகுன் அஅதம மின்ஹா, இதை விட பெரிய சோதனை அல்லாஹ் தரலையே, அதற்காக நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். இதற்காக நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். அதாவது இதை விட பெரிய சோதனையாக வராமல் இந்த சோதனை அது வந்துட்டு, அதற்காக நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். மூன்றாவது, அதற்கு அல்லாஹ் எனக்கு கூலி தந்தானே, அதற்காக நான் அல்லாஹ்வை என்ன செய்கிறேன், புகழ்கிறேன். இது சோதனையை பற்றி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய பார்வை. அப்போ இந்த ஒரு விளக்கம் இருந்தால் அதோட நிலைமையே வேற. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் தன்னோட வரலாற்றில் வந்து 7 முறைக்கு மேலே சிறையில் அடைக்கப்பட்டவர். ஒவ்வொரு மஸ்அலாவுக்கும் சிறையில் என்ன செய்வார், அடைக்கப்படுவார், வருவார். அவருடைய அழகான வார்த்தை தகாயிக்கு தஃப்சீர், அவர் தஃப்சீரில் முன்னால் எழுதியிருப்பாங்க. அதை படித்த ஒரு மனிதனுக்கு அவர் வந்து இந்த உலக விஷயத்தில் எப்படி ஒரு புரிதலோடு இருந்திருப்பார் அப்படி என்பதற்கான ஆதாரம். அவர் திருமணம் முடிச்சிருக்கல, அவருக்கு பிள்ளைகள் இருக்கவில்லை, அவருடைய 3 சகோதரர்கள் தான் அவருக்கு என்ன செஞ்சாங்க, அவரை கவனிச்சுக்கொண்டாங்க, செலவழித்தார்கள், அவருடைய தவாவுக்கு இருந்தாங்க. சில சகோதரர்கள் அவரோட சிறைப்பிடிக்கப்பட்டுகிறார், அவர் எழுதுகிறாரு, மா யஸ்னா அஅதாஇ பி அன ஜன்னதி வ புஸ்தானி ஃபீ சத்ரி ஐனமா ருஹ்து ஃபஹிய மாஇ இன் அக்ரஜூனி ஃபஹுரூஜி சியாஹா வ இன் கதலூனி ஃபகத்லி ஷஹாதா வ இன் சஜனூனி ஃபசஜ்னி ஹல்வா மா யஸ்னவு அஅதாஇ பி. என் எதிரிகள் என்னை என்ன செய்து விடலாம்னு கேட்குறார். என் எதிரிகள் என்னை என்ன செய்து விடுவார்கள், என்ன செஞ்சிடலாம் அவங்களுக்கு. எனது தோட்டமும் எனது சொர்க்கமும் எனது உள்ளத்திலே இருக்கிறது, ஏன்னா கல்பில் அது இருக்குது. நீங்கள் எங்கே கொண்டு போய் என்னை விட்டாலும் அந்த மகிழ்ச்சியில் ஒன்றை கூட உங்களால் அதை பறித்து கொள்ள முடியாது. அந்த அல் குர்ஆன் அவருடைய உள்ளத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்கள் அவருடைய உள்ளத்தில், இமாம் தஹபி சொல்கிற மாதிரி எல்லா உலூம்கள், எல்லா அறிவும் அவருக்கு முன்காலைக்கும் யஹ்தாருமா ஏஷா வயதுமா ஏஷா, விரும்பினத்தை எடுப்பார், விரும்பினத்தை விடுவார் என்ற அளவில் அறிவு அவருக்கு என்ன முன்னால் இருந்துச்சு. உலக அறிவும் தான், மார்க் அறிவும் தான், எல்லா அறிவும் தான். அப்போ என்ன செஞ்சிடலாம், என்னுடைய இன்பமும் எல்லாமே என் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. என்னை அவர்கள் இந்த ஊரை விட்டு வெளியேற்றினால் அல்லாஹ் எனக்கு அதை அல்லாஹ்வுடைய பாதையில் பயணித்த பயணமாக எழுத போகிறான். என்னை அவர்கள் சிறையில் அடைத்தால் அவர்கள் அல்லாஹ்வோடு என்னை தனிமைப்படுத்துகிறார்கள். நான் யாரோட இருக்க போகிறேன், தனியே அல்லாஹ்வோட இருக்க போகிறேன், ஹல்வா, நான் ஹல்வத்தில் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். என்னை அவர்கள் கொன்றால் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகிறேன். என்னை வேற என்ன அவர்கள் செய்து விடலாம்னு கேட்குறாங்க. இது வந்து அதாவது இமாம் இப்னுல் கைம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, சோதனைகள், வேதனைகள், கவலைகள்லாம் வரும். நேர பேத்து நம்ம இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இடத்துல உட்காருவோம், அது எல்லாமே எங்களை விட்டு அப்படியே போன மாதிரி எங்களுக்கு இருக்கும். அவருடைய அந்த ஈமானிய வார்த்தைகள், விளக்கங்கள், அந்த அதாவது புரிதல்கள் அப்படின்ட்டு. பிஷ்ர் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அவர் ஒரு பயணம் போய்கின்றார், அவருடைய மாணவரோட ஒரு ஆறு, அழகான ஒரு ஆறு, அதில் எழும்பி தண்ணியை குடிச்சிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்து அவர் சொல்கிறாரு, இதில் உள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியை மன்னர்மார்கள் அறிந்திருந்தால் எங்களோடு வாள்களால் யுத்தம் செய்திருப்பார்கள்னு சொன்னார். இதில் நான் அடைகிற மகிழ்ச்சியையும் நான் அடைகிற சந்தோஷத்தையும் அவர்கள் உணர்ந்திருந்தால் எங்களோட வாள்களால் அவர்கள் லஜாலதுனா பிஸ்யூஃப், எங்களோடு வாள்களால் யுத்தம் செய்திருப்பார். இது யாருக்கு கிடைக்கும்? இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒருனா இந்த உலகத்துடைய சுண்ணத்தை சரியான முறையில் புரிந்த ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். எல்லாரையும் போல் அவருக்கு கஷ்டங்கள் இருக்கும், எல்லாரையும் போல் அவருக்கு சிரமங்கள் இருக்கும், எல்லாரும் போல் அவருக்கு வேதனைகள் இருக்கும், எல்லாரும் போல் ஆசைகள் இருக்கும். ஆனால் அதை பற்றி அல்லாஹ்வுடைய அறிவுண்டு அவருக்கு இருக்கும், அதை பற்றி அல்லாஹ்வுடைய புரிதலோடு அவருக்கு என்ன செய்யும் இருக்கும். அந்த புரிதல் வந்து அத்தனை பேரும் பதற டைமில் அவர்கிட்ட ஒரு அமைதியை என்ன செய்யும் கொண்டு வரும். அத்தனை பேரும் கண்ணீர் வடிக்கிற டைமில் அவர்கிட்ட ஒரு மகிழ்ச்சி அதை என்ன செய்யும் கொண்டு வரும். இவரால் தான் சமுதாயத்துக்கு வழிகாட்டலாம், இவரால் தான் மக்களுக்கு ஆறுதலை கொடுக்கலாம். எல்லாரும் பதறுகின்ற இடத்துல அவரும் ஒரு பதட்டம் அடையக்கூடிய நிலைமையில இருந்தாருண்டா அது என்ன செய்யாது, அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க முடியாமல் இருக்கும். இதனால தான் இந்த மாதிரியான ஒரு நிலைமையை இப்போ நான் இது போன்ற நிறைய நல்ல அறிஞர்கள்ட்ட கூற்றுக்களை நீங்கள் பார்க்கலாம். உண்மையில் அவர்கள் பொறுமை, அந்த சோதனைகளில் காத்த பொறுமை, வேதனைகளில் காத்த பொறுமை சாதாரணமானதல்ல. நாளை மறுமையில் சிலர்
சோதிக்கப்பட்டவர்களெல்லாம் கொண்டு வரப்படுவாங்களாம். இந்த செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது சோதிக்கப்பட்டவர்கள்லாம் மறுமையில கொண்டு வரப்படுவாங்க. அவர்கள் என்ன ஆசைப்படுவாங்கடா, அவங்களோட கூடுதலான ஆசைகள் என்னதாக இருக்கும்னா, இந்த உலகத்தில் எங்கள் தோள்களெல்லாம் கத்தரிக்கோள்களால் வெட்டப்பட்டிருக்க கூடாது